ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்னைக்கு நம்ம காரக்குழம்பு காய்கறிகள் சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் 150 கிராம் அளவுக்கு காரமணி பயிறு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 400 ml அளவுக்கு புளிக்கரைசல், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 180 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 80 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை போனதும் 20 கிராம் அளவுக்கு தக்காளி, 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வேக வச்ச காரமணி பயிறு சேர்த்துக்கலாம். 300 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா குழம்பு ரெடி.